सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 19/4/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பிரத்யக்ஷம் ஆவதற்கான முயற்சி. நீங்கள் உங்களை பாப்தாதாவின் நெருக்கத்தில் இருக்கும் பத்மாபதம் பாக்கியசாலியாக உயர்ந்த ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? யார் யாருடைய நெருக்கத்தில் இருப்பவராக இருப்பாரோ அவரிடம் நெருக்கத்தில் இருப்பவரின் குணம் இயல்பாக மற்றும் சுலபமாகவே வந்துவிடும். எனவேதான் சேர்க்கையின் பாதிப்பு அவசியம் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. அப்படி ஆத்மாக்கள் நீங்கள் யார் எப்பொழுதும் பாப்தாதாவின் சமீபத்தை, அதாவது உயர்ந்த தொடர்பில் இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய குணம் மற்றும் சம்ஸ்காரமும் அவசியம் பாப்தாதாவிற்கு சமமாகவே தான் இருக்கும். நிரந்தரமாக உயர்ந்த தொடர்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் உங்களில் எப்பொழுதும் அந்த ஆன்மீக வண்ணம் ஏற்பட்டதாக அனுபவம் செய்கிறீர்களா? நீங்கள் உங்களை ஒவ்வொரு நேரமும் ஆன்மீக வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்ட ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? எப்படி ஸ்தூல வர்ணம் தெளிவாக தென்படுகிறதோ அதுபோலவே தீய தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு மாயாவின் வண்ணமும் மறைந்திருக்க முடியாது. சொல்லுங்கள், தென்படுகிறது தான் இல்லையா? அதனால்தான் உயர்ந்த தொடர்பில் இருக்கக்கூடியவர்களின் ஆன்மீக வண்ணமும் அனைவருக்கும் தென்பட வேண்டும். யார் பார்த்தாலும் இவர்கள் ஆன்மீக வண்ணத்தினால் வண்ணம் பூசப்பட்ட ஆத்மாக்கள் என்று தெரிய வேண்டும். அந்த மாதிரி அனைவருக்கும் தெரிய வருகிறதா அல்லது இப்பொழுது குப்தமாக இருக்கிறீர்களா? இந்த ஆன்மீக வண்ணம் குப்தமாகவே இருக்க வேண்டுமா என்ன? பிரத்யக்ஷமாக எப்பொழுது ஆகும்? கடைசியில் வெளிப்படுமா என்ன? அந்த தேதி எதுவாக இருக்கும்? முடிவின் தேதி அனைவரின் பிரத்யக்ஷதாவின் ஆதாரத்தில் இருக்கிறது. டிராமா திட்டத்தின்படி உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடன் வேதனை அடைவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எதுவரை வேதனை அடையவில்லையோ அதுவரை முக்திதாமம் செல்வதற்கான ஆஸ்தியும் அடைய முடியாது. எனவே யார் பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களோ அவர்களிடம்தான் கேட்போம் இல்லையா? பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? நீங்கள் அனைவரும் தான் இல்லையா? இப்பொழுது உங்களின் எதிரிலேயே உங்களுடைய சம்பூர்ண நிலை வெளிப்படையாக தென்படவில்லை என்றால் மற்றவர்களின் எதிரில் எப்படி வெளிப்படுவீர்கள்? உங்களுடைய சம்பூர்ண நிலை உங்களுக்கு உயர்ந்ததாக தென்படுகிறதா? உண்மையில் சம்பூர்ண நிலையையோ ஞானத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் தன்னைத்தானே என்னவென்று நினைக்கிறீர்கள்? நெருக்கத்தின் கணக்குப்படி அதற்கு சமமாக ஆவீர்கள்தான் இல்லையா? அப்படியானால் தன்னுடைய சம்பூர்ண நிலை தென்படுகிறதா? நான் யார் என்ற இந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லையா என்ன? கல்பத்திற்கு முன்பு நான் என்னவாக இருந்தேன்? அந்த தன்னுடைய சம்பூர்ண நிலை மறந்துவிட்டதா என்ன? மற்றவர்களுக்கோ 5000 வருடங்களின் விஷயத்தை முதலில் நினைவூட்டுகிறீர்கள். முதலில் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது இதற்கு முன்பு எப்பொழுது சந்தித்தீர்கள் என்று கேட்கிறீர்களா இல்லையா? மற்றவர்களுக்கு கல்பத்திற்கு முந்தைய விஷயத்தின் நினைவூட்டுகிறீர்கள் என்றால் நினைவூட்டுபவர்களுக்கு தன்னுடையது நினைவிருக்கும் தான் இல்லையா? கண்ணாடி தெளிவாக இல்லையா? கண்ணாடி தெளிவாக மற்றும் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் எந்த பொருள் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே தென்படும். விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள் மற்ற அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்கள் தன்னுடைய உயர்ந்த நிலையை பார்க்க முடியவில்லையா? விநாசம் வருவதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது. அதுவரை பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் உங்களுக்கு உங்களுடைய சம்பூர்ண நிலையின் தெளிவான சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடட்டும்.
சரி, விநாசத்திற்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கின்றது? விரைவில் ஏற்படுமா அல்லது இன்னும் காலம் இருக்கிறதா? இன்று சத்குருவார் நாள் இல்லையா? அதனால் இன்று வதனத்தில் ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. எந்த ஆன்மீக உரையாடல் வரிசை கிரமமாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களின் தற்சமயத்து நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி. இதில் ரிசல்ட்டாக என்ன வெளியாகி இருக்கும்? முதல் கேள்வியின் ரிசல்ட்டில் பெரும்பான்மையாக 50% விட அதிகமாக வரவில்லை. அந்த முதல் கேள்வி என்னவாக இருந்தது? இந்த வருடத்திற்கான மகத்துவமாக என்ன கூறியிருந்தோம் மற்றும் டைரக்ஷன் கொடுத்திருந்தோம்? இந்த வருடம் விசேஷ ரூபத்தில் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் மற்றும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து வரதானத்தை பிராப்தி செய்ய வேண்டும். அப்படியானால் டைரக்ஷன் படி வருட தொடக்கத்தில் என்ன கவனம் மற்றும் நிலை இருந்ததோ அது இப்பொழுது இருக்கிறதா? எந்த அவ்யக்த சூழ்நிலை மற்றும் ஆன்மீக அனுபவத்தை முதலில் செய்தீர்களோ அந்த ஆன்மீக நிலை இப்பொழுது இருக்கிறதா? என்ன நிலையில் மற்றும் அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கிறதா? எப்படி அனைத்து சேவை நிலையங்களின் கவர்ந்திழுக்கும் சூழ்நிலை அது உங்கள் அனைவரையும் கூட கவர்ந்து இழுத்து கொண்டே இருந்தது. அதே சூழ்நிலை சேவை செய்து கொண்டே உருவாக முடியாதா என்ன? இந்த கேள்விக்கான ரிசல்ட்டில் 50% கூட இல்லை என்று கூறினோம். இரண்டாவது கேள்வியின் ரிசல்ட்டில் 60% சரியாக இருந்தது. சேவையின் ரிசல்ட் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தின் ரிசல்ட் மிக நன்றாக இருந்தது. ஆனால் சமநிலை அது எந்த கேள்வி? எங்கே இருக்கிறது? ஒருவேளை சமநிலையை சரியாக வைத்தீர்கள் என்றால் வெகு விரைவிலேயே மாஸ்டர் சக்சஸ்ஃபுல், மாஸ்டர் வெற்றி நிறைந்தவராகி தன்னுடைய பிரஜை மற்றும் பக்தர்களுக்கு பிளெஸ் கொடுத்து இந்த துக்கமான உலகத்திலிருந்து கடந்து செல்ல வைக்க முடியும். இப்பொழுது பக்தர்களின் கூக்குரல் தெளிவாக மற்றும் அருகில் கேட்பதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தன்னுடைய நிலையே தெளிவாக இல்லை. இதுதான் இரண்டாவது கேள்விக்கான ரிசல்ட். மூன்றாவது கேள்வி, சேவையில் மற்றும் குடும்பத்தில் உறவு நெருக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே எவ்வளவு திருப்தியாக இருந்தீர்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்கள் எவ்வளவு திருப்தியாக இருந்தார்கள்? சேவை நிலையமும் குடும்பம்தான் இல்லையா? அப்படி குடும்பத்தில் மற்றும் சேவையில் திருப்தி நிலை எவ்வளவு இருந்தது? இதில் மிக குறைந்தவர்கள்தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதிகமானோர் 50-50 இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிறார்கள், அடுத்த நேரம் இல்லை என்று. இன்று இருக்கிறார்கள், நாளை இல்லை. இதை 50-50 என்று கூறுகிறோம். இந்த 3 கேள்விகள் மூலமாக நடந்து கொண்டிருக்கும் வருடத்தின் ரிசல்ட் தெளிவாகிறது இல்லையா? இந்த வருடத்தில் விசேஷமாக வரதானத்தை எடுக்க முடியும் என்று கூறியிருந்தோம் இல்லவா? ஆனால் 1 மாதம்தான் வரதான மாதம் என்று நினைத்து கவனம் வைத்திருந்தார்கள். இப்பொழுது மெதுமெதுவாக நேரத்திற்கு ஏற்றபடி வரதான வருடம் மறந்து கொண்டே போகிறது. எனவே எவ்வளவு இந்த வரதான வருடத்தில் வரதானம் பெறுவதற்கான நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு சுலபமாக வரதானமும் பிராப்தியாகும். மேலும் ஒருவேளை மறந்துவிட்டீர்கள் என்றால் அதிகமாக தடைகளையும் எதிர்நோக்குவீர்கள். எனவே நாலாபுரத்திலும் உள்ள அனைத்து பிராமண பரிவாரத்தின் ஆத்மாக்களின் எதிரில் அனைத்து விதமான தடைகளை அகற்றுவதற்காக எப்படி முதல் மாதத்தில் நினைவு மற்றும் ஈடுபாட்டின் அக்னியை நன்றாக எரியவிட்டீர்கள், அதுபோலவே அதே மாதிரியான அவ்யக்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஒரு பக்கம் வரதானம், இன்னொரு பக்கம் தடை. இரண்டும் ஒன்று இன்னொன்றோடு தொடர்பு இருக்கிறது. தனக்காக மட்டும் விக்ன விநாசக் தடைகளை அழிப்பவராக வேண்டாம். ஆனால் தன்னுடைய பிராமண குலத்தின் அனைத்து ஆத்மாக்களின் தடைகளை அழிப்பதற்காக சகயோகி ஆக வேண்டும். அந்த மாதிரி வேகத்தை அதிகரியுங்கள். சென்று கொண்டிருக்கும் போதே இடையிடையே வேகத்தை குறைத்து விடுகிறீர்கள். எனவே பிரத்யக்ஷமாவதில் டிராமாவில் இவ்வளவு காலமாகிறது என்று தென்படுகிறது. அப்பொழுதுதான் தன்னையும் பிரத்யக்ஷம் செய்ய முடியும். தன்னில் சர்வசக்திவானின் பிரத்யக்ஷ ரூபத்தை அனுபவம் செய்ய முடியும். ஓரிரண்டு சக்திக்காக இல்லை, அனைத்து சக்திகளுக்கும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறீர்களா அல்லது 2-4 சக்திகள் உள்ளவருடைய குழந்தைகளா? சர்வசக்திவானை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். நல்லது. மாஸ்டர் பிளிஸ்ஃபுல், மாஸ்டர் நாலேஜ்ஃபுல், மாஸ்டர் சக்சஸ்ஃபுல், சர்வசிரேஷ்ட, எப்பொழுதும் ஆன்மீக தொடர்பினால் வண்ணமயமாக்கப்பட்டிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு
அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।